Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோல 2024 நிலவரப்படி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற 5 டெக்னாலஜிஸ் பத்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பார்ட் 2. இதுல நம்ம இன்னொரு 5 டெக்னாலஜிஸ் பத்தி பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டிஸ்க்ளைமரே தான் மறுபடியும் சொல்றேன். நான் இந்த வீடியோல வரிசைப்படுத்துற டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா பெருசுலேருந்து சின்னது, சின்னதுங்க பெருசுன்னு நான் வரிசைப்படுத்தல. ரேண்டமா நான் சொல்றேன். எந்த விதத்திலையும் இதை வந்து நான் ரேங்க் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க ஐடி துறைக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலோ இல்ல ஐடி துறையில வேலை செஞ்சுட்டு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சில டெக்னாலஜிஸ்க்கு நான் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற முதல் டெக்னாலஜி பிளாக் செயின். பிளாக் செயின் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா பிட்காயின். ஆமாங்க, பிட்காயின் இயக்கத்துக்கு முக்கிய பங்களிக்கிற ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின். பிட்காயின்ங்கிறது ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி. பிட்காயினுக்கு மட்டும்தான் பிளாக் செயின் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இப்போ புழக்கத்தில் இருக்கிற அதிகபட்சமான கிரிப்டோ கரன்சியின் இயக்கத்துக்கு பங்களிக்கிற முக்கியமான டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இந்த பிளாக் செயின். இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி மட்டும் அல்லாமல், அதாவது இந்த நிதித்துறை அப்படிங்கறத மட்டும் இல்லாம பார்த்துட்டோம்னா சப்ளை செயின், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னு வேறு பல துறைகள்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தும் முயற்சி அதிகரிச்சுட்டே இருக்குது. பிளாக் செயின் என்ன அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லணும்னா, அழிக்க முடியாத, மாற்ற முடியாத, மிகவும் வெளிப்படையான, அதாவது டிரான்ஸ்பேரண்டா செயல்படுத்தக்கூடிய பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷனை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு டெக்னாலஜி தான் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ரொம்ப ராபஸ்டான டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் மூலமா ஒரு டிரான்சாக்ஷனை உருவாக்கிட்டாங்கன்னா அதை எந்த விதத்திலையும் அழிக்கவோ மாற்றவோ முடியாது. இதுதான் இதோட பெரிய பலம். இதை வச்சுதான் வந்து இந்த டெக்னாலஜியை எந்தெந்த துறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சு பல துறைகள்லயும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இ-காமர்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, அதாவது நிதித்துறையை தவிர்த்து மற்ற துறைகள்லையும் இதை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பிளாக் செயினை பத்தி தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் வந்து கண்டிப்பா அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் தங்களோட கிளையன்ட்ஸுக்கு இந்த பிளாக் செயின் சொல்யூஷனை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவங்க கம்பெனியில பிளாக் செயின் தெரிஞ்சவங்களை நிறைய பேர்த்த வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டெக்னாலஜி இப்போ பிளாக் செயின் இருக்கு. உங்களுக்கு இந்த பிளாக் செயினை பத்தி மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பிளாக் செயினுக்குன்னு டீடைலா வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த டெக்னாலஜி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல ஒரு கரியரை ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போறது டேட்டா சம்பந்தப்பட்டது. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ். இப்போ பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி போய் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பொருள் உலகில் உள்ள அனைத்து மக்களிடம் மதிப்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து தங்கம். இந்த தங்கத்துக்கு வந்து எப்பவுமே மதிப்பு குறையாது, அதிகரிச்சுட்டே தான் போகும். இதுதான் வரலாறு. இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதிய தங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா டேட்டா, தகவல்கள். என்ன வகையான டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் பயன்படுத்துற அனைவரும் நம்ம முதற்கொண்டு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்டர்நெட் மூலியமா நம்மளை பத்தின தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருக்கோம். இந்த பரிமாறப்படுற தகவல்கள் எல்லாம் யார் பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன பயன் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து கார் வாங்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க கூகுள்ல போய் காரை பத்தி தேடுறீங்க, ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க கூகுள் வந்து, ஓகே உங்களுக்கு காரை பத்தி தேடுறீங்க, உங்களுக்கு கார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு யூடியூப் ஓபன் பண்ணாலோ இல்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலோ இல்ல அமேசான் ஓபன் பண்ணாலோ நீங்க எதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க விளம்பரம் வரும் பாத்தீங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா கார் சம்பந்தப்பட்ட விளம்பரமா வரும். நீங்க கார் தேடிங்கன்னா கார் வரும். நீங்க வேற ஏதாவது தேடிங்கன்னா என்ன தெரியுங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் அதிகமாக காண்பிக்கப்படும். சோ இதை வச்சு எப்படி வந்து நிறுவனங்கள் தங்களோட சேல்ஸ் அதிகரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இந்த கார்கார வந்து 100 பேருக்கு விளம்பரம் கொடுக்குறான்னு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா டிவியில விளம்பரம், இப்போ டிவியில விளம்பரம் வருது. ஆனா முன்னத்தளவு வந்து டிவி நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. பட் டிவியில விளம்பரம் வரும்போது இப்போ 100 பேர் வந்து இந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம் பாக்குறாங்க, அதுல ஒரு கார் விளம்பரம் வருது. அதுல 99 பேருக்கு வந்து கார் பாக்குறதுக்கு இஷ்டமே இல்லை, கார் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த விளம்பரத்தை பாக்குற 99 பேருக்கு அது வந்து யூஸே கிடையாதுன்னா அவனுக்கு வந்து கார் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இப்போ அந்த 99 பேர் இல்ல அந்த 100 பேருக்கு அவன் காட்டுறான் பாத்தீங்களா, அவன் எல்லாருமே வந்து காரை பத்தி தேடினவங்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அந்த கார்காரனுக்கு இந்த விளம்பரம் மூலியமா அதிக சேல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு.
அப்ப அந்த கார்காரர் என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து 100 பேருக்கு கொண்டு போய் காமி என்னோட விளம்பரத்தை, ஆனா யாருக்கு காமிக்கணும்னு சொல்லுவான்னா, யாருக்கு கார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த 100 பேருக்கு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அதற்கு தான் அந்த டேட்டா பயன்படுத்தப்படுது. நம்ம கிட்ட இருந்து சேகரிக்கப்படுற தகவல். இப்போ கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்றதை வச்சு, இல்லை வந்து நீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க காட்டுறீங்க, நீங்க டேட்டா சில போட்டோஸ் உங்களோட என்ன சொல்றது எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால பகிரப்படுற விஷயங்களை எல்லாம் வச்சு நமக்கு என்ன வேணும், அந்த சமயத்தில் நமக்கு என்ன வேணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளோட ஃபியூச்சர் பிளான் என்ன, எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரதாரர்கள் தங்களோட ப்ராடக்ட்ஸை நமக்கு விளம்பரம் செய்து அது மூலியம் உங்க சேல்ஸ் அதிகரிப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கு அங்க என்ன பயன்படுத்தப்படுதுன்னா யூசரோட டேட்டா, தகவல்கள். இந்த தகவல்களை வச்சு ஒரு பிசினஸை இயக்குறாங்கன்னா அந்த பிசினஸ் வந்து டேட்டா ட்ரிவன் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண பிசினஸ் கிடையாதுங்க, டேட்டா ட்ரிவன் பிசினஸ். இந்த டேட்டா ட்ரிவன் பிசினஸ் எல்லாம் என்ன ஆகுது, அவங்களோட சேல்ஸ் வந்து சீக்கிரமா அதிகரிக்குது. ஸோ இதுதான் பிசினஸ்க்கு வேணும். அவன் வந்து நிறைய கஸ்டமர் பிடிக்கணும், நிறைய சேல்ஸ் பண்ணணும், அவனோட ப்ராஃபிட்டை அதிகரிக்கணும். ஸோ இந்த நிறுவனங்களை என்ன பண்றாங்கன்னா, இந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட போய் நீங்க சேகரிச்ச தகவல்கள்லாம் வச்சு எனக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு என்னோட பிசினஸ் நல்லா ரன் பண்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்களோட உதவி தேவை. அங்கதான் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலை வாய்ப்பு உருவாக்குது. இந்த 3 பேரும் ஒரே வேலை பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர்த்தோட நோக்கம் ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க செயல்படுத்துற வேலைகள், அது அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறுபடும். இந்த டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, டேட்டா இன்ஜினியர்னா என்ன, டேட்டா சயின்டிஸ்ட்னா என்னன்னு நம்ம விலாவரி எந்த வீடியோல பார்க்க போறதுல. இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த டேட்டா ட்ரிவன் வேர்ல்டுல இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட், வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வரும் காலங்களில் இந்த டேட்டா அதிகமாக இவங்களோட டிமாண்டும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். நீங்க ஏஐ துறையில வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும்னு எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியா சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலா நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்போ சில டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கும், இல்ல வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அந்த வகையை சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ். இப்போ விளையாட்டை நான் சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பாக்குறீங்க. ஒரு ஹீரோ வந்து வில்லனை குத்துறாரு. வில்லன் வந்து அடி வாங்கி பறந்து போய் செவுத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி அப்படியே கீழே வந்து நிலத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி அப்படியே ஹீரோ தாண்டி பின்னாடியே விழுகிறாரு. அந்த ஹீரோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அந்த சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு கை தட்டி என்ஜாய் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு பிடிக்காத ஹீரோ, இல்லை உங்களுக்கு அந்த ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா
என்னடா இப்படிலாம் பண்ண முடியுமா, ஒருத்தன் குத்துறானா, அவன் செவுத்துல படுறானா, கீழே பவுன்ஸ் ஆகி போறானா, இது வந்து லாஜிக்கலே இல்லை, என்னடா எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு நீங்க அந்த சீனை திட்டுவீங்க, அதை ஏத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ நான் ஏன் அதை சொல்றேன்னா, இந்த குவாண்டம் சம்பந்தமான டாபிக்ஸை நீங்க கேட்கும்போது நீங்க வந்து அதை விரும்பி கேட்கணும், இல்லை ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட நீங்க அதை வந்து கேட்கணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நீங்க வந்து ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட போயிட்டு ஒரு ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி அதை வந்து சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா குவாண்டம் லெவலில் போகும்போது நம்மளோட பூமியில் இருக்கிற ஃபிசிக்ஸும் குவாண்டம் லெவலில், அதாவது சிறிய மாலிகுலர் லெவலில் அப்படியே நம்ம சின்னதாக அப்படியே ஆட்டம் பிரிச்சு போகும்போது அங்கே ஏற்படுற இயக்கங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால நம்ம லாஜிக்கலாக நம்மளால ஏற்றுக்க முடியாது. நம்ம லாஜிக்கலாக ஏற்றுக்கணும், நம்ம நிறைய கற்றுக்கணும், ரொம்ப டீப்பாக குவாண்டம் பற்றி படிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகலினா மேலோட்டமான ஓப்பன் மைண்ட்ஸோட கேட்டிங்கன்னா உங்களுக்கு குவாண்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப டீப்பாக அதில் போக வேண்டாம். ஸோ இந்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸை சார்ந்து ஒரு கம்ப்யூட்டர் இயங்குமானா, அதோட கம்ப்யூட்டேஷன் இயங்குமானா அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும். இப்போ நம்மளாம் அன்றாடம் பயன்படுத்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. பட் அதை காட்டிலுமே பல மடங்கு வேகமாக செயல்படும் கம்ப்யூட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்ம பயன்படுத்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன காலத்தில் பெரிய பெரிய மிஷின்ஸாக இருக்கும். அது வந்து நிறைய விதத்தில் மேம்படுத்தப்பட்டு இப்போ வந்து நமக்கு சின்ன லெவலில், சின்ன சைஸில் கூட செல்போன் அப்படிங்கிற பேரில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அந்த வகையில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. எப்படி நம்மளோட இப்போ பயன்படுத்த கம்ப்யூட்டர் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய மிஷினாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து இன்னும் பல விதத்தில் மேம்படுத்தணும், அதை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் வந்து முதலீடு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சி இனிதான் பெரிதளவு அதிகரிக்கும் போது அதோட பயன்பாடு பெரிதளவில் நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் ஃபியூச்சர்ல நிறைய அதிகரிக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு கம்ப்யூட்டர்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா மூணையும் சேர்ந்த கலவையாக தான் இருக்க போகிறது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு இது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் மைண்ட் செட்டோட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க குவாண்டம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சார்ந்து நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் அந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட். இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைனமிக்கான ஃபீல்டு. டைனமிக் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பல விதமான வேலைகள் இருக்குது. கோடிங் இருக்குது, கிராஃபிக்கல் டிசைனிங் இருக்குது, நீங்கள் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தலாம், இல்ல இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய அதுல பயன்படுத்துறாங்க. முன்னெல்லாம் இந்த கேம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கிராபிக்ஸ் இதுலயும் ரொம்ப பிக்சலேட்டடா இருக்கும், குவாலிட்டி நார்மலா இருக்கும், அதோட அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இவ்வளவு பிளேயர் தான் பண்ண முடியும், இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வருடங்கள் போக போக இப்ப எடுத்து பாத்துட்டீங்கன்னா கேம்ல வந்து நிறைய பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நிறைய இட் ஹஸ் இவால்வ். அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்த கேமை காட்டிலுமே இப்ப நீங்க அந்த கேமை பார்க்கும்போது அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. சோ இந்த வளர்ச்சி வந்து இதோட நிக்க போறதில்ல, எதிர்காலத்துல இன்னும் இது அதிகரிக்க போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அதிகமா புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்மெண்ட்ல ஒரு ஏற்பட்ட புரட்சி அப்படின்னு பாத்துட்டோம்னா மேசிவ் மல்டிபிளேயர் கேம்ஸ். கண்டிப்பா நீங்களே வந்து நிறைய மல்டிபிளேயர் கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க. இதுக்கு முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி. நம்ம முன்னாடி கிளவுட் டெக்னாலஜி பத்தி பார்த்தோம். ஸோ கிளவுட் டெக்னாலஜி இப்போ வந்து கேம் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் புதிய புதிய 3D கிராபிக்கல் சாஃப்ட்வேர், அன்ரியல் இன்ஜின், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி கேம்ஸ் எல்லாம் ரொம்ப அல்ட்ரா ரியலிஸ்டிக் கிராபிக்ஸோட உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, பெரிய பெரிய கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு நம்மளே வந்து அது ஒரு வேறு உலகத்துக்கு போற மாதிரி எல்லாம் நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கேம் வந்து உருவாக்குறாங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது ஏஐ பயன்படுத்தியும் கேம் டெவலப்மெண்ட் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல புதுசா என்னென்ன டெக்னாலஜில வருதோ அதை சார்ந்து கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்குது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நான் ஃபியூச்சர்ல வேற ஒரு புது டெக்னாலஜி வந்துன்னா அதையும் வந்து கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க கண்டிப்பா. ஸோ
நீங்க கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து வெவ்வேறு விதமான வேலைவாய்ப்பு இருப்பது மட்டுமல்லாமல் புதிய புதிய டெக்னாலஜியும் நீங்க பயன்படுத்தும் வாய்ப்பு வரும். அந்த சமயத்துல நீங்க வந்து அந்த புதிய டெக்னாலஜி கத்துக்க வேண்டியதும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஆவீங்க, லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு செட் ஆன மாதிரி இருப்பீங்க. அப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு நம்ம எப்பவுமே செட் ஆயிட்டோம்னா நம்மளோட டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கும். நமக்கு புதிய புதிய அதிக வேலை வாய்ப்பு, அதிக சம்பளத்தோடைய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேம் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அது கோடிங்காக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக்கல் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கேம் பிளாட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதங்கள்ல கேம் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள போகலாம். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல கடைசியா பார்க்க போற டெக்னாலஜி RPA, அதாவது ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இதோட அர்த்தம் என்னன்னா, நிறைய நிறுவனங்கள் அவங்களோட அன்றாட வேலைகளை இல்ல அந்த வேலையை செயல்படுத்த பயன்படுத்தப்படுற ப்ராசஸ்ல மேனுவலா செய்யற வேலைகள், இல்ல திரும்ப திரும்ப செய்யற வேலைகள், இல்ல அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வேலைகளை சாஃப்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர் பாட்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ணாங்கன்னா அதை வந்து ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேஷன் துறையில பெரிதளவுல அதிகரிச்சுட்டே வருது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அதிகரிக்கும் போது அது கூட இணைந்து இந்த RPAவும் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனும் தன்னோட பயன்பாடை ஒரு டீமா சேர்ந்து பெரிதளவுல அதிகரிச்சுட்டு வருது. அதனால இந்த RPA, AI, ML, RPA இந்த மூன்றும் இணைந்து பல நிறுவனங்கள்ல ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட ஆட்டோமேட் செய்ய பெரிதளவுல பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த AI, மெஷின் லேர்னிங் இந்த ரெண்டும் வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்களோட டிமாண்டும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனை பத்தி மேலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இந்த பார்ட் 2 வீடியோல மேலும் 5 டெக்னாலஜிஸ் பத்தி பார்த்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி பார்ட் 1 நீங்க பார்க்கலைன்னா அதையே பாருங்க. அதுல ஒரு 5 டெக்னாலஜி பத்தி பேசியிருப்போம். அதோட தொடர்ச்சி நம்ம பார்த்து தான் நம்ம இந்த வீடியோல இருக்கிற 5 டெக்னாலஜிஸ். ஸோ இந்த டெக்னாலஜிஸ்ல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏதாவது டெக்னாலஜி பத்தி டீட்டெயிலா மேலும் பேசணும், ஏற்கனவே நிறைய வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம ஏதாவது ஒரு டாப்பிக்கை பத்தி நான் பேசணும்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. இதை தவிர வேற ஏதாவது டெக்னாலஜிஸ், இந்த 10 டெக்னாலஜிஸ் கவர் பண்ணாம வேற ஏதாவது டெக்னாலஜிஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. வரும் வாரங்கள்ல அதை பத்தி நான் பேசுறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.